இரவு 11 மணிக்கா வந்து கூட்டு போங்க. நீங்களே கூட்டு போங்க. நீங்க எந்த வேலைக்கும் போக வேண்டாம். நீங்க வீட்லயே என்ன பண்ணுங்க, இருங்க, நான் என்ன பண்றேன். இப்படி ஒரு நபரை பற்றி ஒரு சோசியல் மீடியாவில் இவ்வளோ தூரம் இழிவாக பேசினா அந்த நபருக்கு எப்படி இருக்கும்? இப்போ அந்த நபர் நேரடியாக நான் பேசின சமாச்சாரத்தை வச்சு இவர் சபையில் வெளிப்படையாக சொல்லி அந்த வீடியோவை வெளிவருதுன்னு சொன்னால் நானும் வீடியோ மூலமாக அதற்கு விளக்கம் சொல்லலைன்னா அது என் மேலே குற்றமாயிடும். ஓகே, அதான் இவரும் பென்ஸுக்கும் பேக்கரியில் நடந்த சம்பவத்தை பென்ஸ் வந்து சர்ச்சில் பொதுவாக பேசி நான் அழுதேன்னா நீ செத்த அப்படின்னு சொல்லி சாபம் விட்டதுனால இவர் வந்து வீடியோ போட்டிருக்காரு. பென்ஸ் பண்ணது கரெக்டானா 100% தப்பு. விளக்கம் கேட்பாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரெடி பண்ணிடுவேன், கரெக்ஷன் பண்ணுவேன். கரெக்ஷன் பண்ணும்போது அவங்க தனியாக கூட அரை மணி நேரம் நிறைய பேர் உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும். தனியாக கூட அரை மணி நேரம் நிறைய தடவை உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும். அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இனிமேலாவது அட்லீஸ்ட், ஏன்னா இவ்வளோ தூரம் பட்டாச்சு, நீங்கள் நடந்தது உண்மையோ பொய்யோ, ஆனால் இந்த ஒரு விளங்காத டீமு, இந்த கெட்ட வார்த்தை கருணா, ஜாமக்காரன், அப்புறம் அழுமூஞ்சி எல்லாம் சேர்ந்து ஒரு வழி ஆக்கிட்டாங்க. தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு விளக்க வெங்காய வீடியோன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஏன் பென்ஸை அக்யூஸ் பண்ணி பேசலை? சார்லஸ் ரோன்னு உடனே நான் அவ்வளோ வீடியோஸ் போட்டேனே, ஏன் பென்ஸை பேசலை அப்படின்னா, முதல் பதில் சார்லஸ் ரோவோடது வேறு. ஏன்னா வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம். என்னென்னு, நீ பெண்களெல்லாம் தொட்டு கீழே உருளை விட்டு பெரல விடுற, இது வந்து ஆபத்தில் போய் முடியும், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். சொன்ன மாதிரியே அது நடந்து வீடியோ அப்ரப்டாக அப்பட்டமாக அவரே செல்ஃபாக வீடியோ எடுத்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அதனால் நம்ம தொடர்ச்சியாக பேசணும். அதுக்கும் இப்போ பென்ஸு விஷயத்துக்கும் ஒரு துளியும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா சிமிலாரிட்டியே இல்லை. ஏன்னா ப்ரூஃப்னு ஒன்று இல்லை. இது வந்து பிளெயின் அக்யூசேஷன். சரி, வைக்கிற நபர் சரியான நபரானா நிச்சயமாக இல்லை. சரி, இந்த வாட்டி அந்த சரியில்லாத நபராக இருந்தாலும் சரியாக அக்யூஸ் பண்ணாரான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்வி. இதோ பாருங்க, விசாரிங்க. உனக்கு 20 லட்சம் ரூபாய் எங்க இருந்துமா வந்துச்சு? அந்த புள்ள இல்லைங்க, நாங்க சீட்டு போட்டோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம். அப்படியா? உன் சம்பளம் எவ்வளோ? எனக்கு இந்த மினிஸ்ட்ரியில சம்பளம் ஒரு 5000 கொடுக்குறாங்க, 6000 கொடுக்குறாங்க. ஸோ காரு அந்த அம்மாவுக்கு 5000 ரூபா சம்பளம். 5000 ரூபா சம்பளத்தில் நீ எப்படி கார் வாங்கினேன்னு விசாரி அப்படின்றாங்க. சரியா? நாங்கள் விசாரித்த வரைக்கும் 5000 ரூபா கூட சம்பளம் கிடையாது, ஃப்ரீ. பணமே இல்லாமல் தான் அவங்க ராப்பகலாக உழைச்சிருக்காங்க. அவங்கன்னு இல்லை, அவங்கள மாதிரி ஒரு 3-4 பேர், இல்லைன்னா ஒரு 10-15 பேர் கூட வாலண்டியராக பென்ஸ் வந்து மிகப்பெரிய தேவ ஊழியன்னு நம்பி அவருக்காக பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க மீடியா டீம். அது இல்லாமலும் பல டீம் வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவில் யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இவனுக்கு வருது இல்லையா, அது வந்து ரொம்ப அத்தன்டிக்காக இல்லை, அரசல் புரசலாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற உனக்கு எப்படிமா இந்த 20 லட்சம் ரூபாய் வந்துச்சு? 5000 ரூபாய் சம்பளம் வாங்குற உனக்கு, 10000 ரூபாய் சம்பளம் வாங்குற உனக்கு 20,000 ரூபாய், 20 லட்சம் ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? நல்ல கேள்வி தான். ஆனால் அவங்க ஹஸ்பண்டு வந்து ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்களால சாதாரணமாக அந்த காரை வாங்க முடியும். அந்த கார் நம்பரை வாகனில் போட்டு அவங்க ஹஸ்பண்ட் நேம் தான் வருது. ஸோ ஆப்வியஸாக அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு அலிகேஷனை மட்டுமே வச்சு இவர் வந்து இந்த மாதிரி சார்லஸ் இழிவாக பேசுகிறான், அதை பேசுகிறதுக்கு எனக்கு முடியல, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு இந்த நபர் ஆளாவாரா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் இதை மாதிரி ஒரு மற்றகமான ஆள் மற்றகமாக ஒரு அக்யூஸ் பண்ணால் அதை நான் எடுத்து பென்ஸ் இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கணுன்னு சட்டம் கிடையாது. நான் கேட்க மாட்டேன். இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், நான் கேட்க எவ்வளோ உங்களுக்கு கடன் இருக்குது? நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 4 லட்ச ரூபாய் இருக்குது. ஒரு 4 லட்ச ரூபாய் கடன் இருக்குது. இப்போ உங்களுக்கு சரியான வருமானம் இல்லை. சிஸ்டர் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கணும். கன்ஃபார்ம் பெர்த் உங்களுக்கு கன்ஃபார்ம். எப்படி கேவலமாக பேசுகிறான் பாருங்க. இப்போ எனக்கு என்னென்னா 2 விஷயம் இருக்குது. அந்த சார்லஸ் ரோ இஷ்யூலையும் அந்த லேடியை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவில் யாரும் பெருசாக பேசலை. ஏதோ 1-2 பேசியிருப்பாங்க. நான் மேஜராக அதை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. சார்லஸ் ரோ மாதிரியான ஆட்கள் இது மாதிரியான தவறுக்குள்ளே விழுறதுக்கு காரணமே அந்த பேசிக்கே சரியில்லை.
சபைன்னு சொல்லி அவங்க நடத்துகிறதே சரியில்லைன்னு சொல்லி தான் பேசி. இங்கே அதே மாதிரி பென்ஸை அக்யூஸ் பண்ணி பென்ஸ் ஏதாவது தவறு செஞ்சால் அதை வந்து மக்கள்கிட்ட ப்ரொபகேட் பண்ணி இப்போது ஜான் ஜெபராஜ் மாதிரி நார்மலைஸ் பண்ண நினச்சாருன்னா கண்டிப்பாக இதோட 10 மடங்கு 100 மடங்கு பேசியிருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. இது ஒரு பர்சனல் சின், மேபி மே நாட் பி அப்படின்னு இருக்கிறதுல நான் மூக்க நுழைச்சி இப்படி தான் அப்படிதான்னு பேசுகிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நான் பேசலை. நம்ம அன்பு சகோதரிக்கு நம்ம மினிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறேன், வேலை போட்டு கொடுக்குறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவையும் நானே என்ன பண்ணுறேன், மக்கள் கொடுக்குற காணிக்கை பணத்தில் கட்டுறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர். காலையில் எல்லோருமே ஒரு 8-9 மணிக்கு வேலைக்கு வருவாங்க மற்ற ஸ்டாஃப்லாம். ஆனால் நீங்களே உங்கள் மனைவியை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, 5 மணிக்கு வந்து விட்டு போயிருங்க. 4 மணிலேருந்து நம்ம சபை திறந்துருக்கோம். விடியற் காலம் 4 மணிக்கு வந்து என்ன பண்ணுங்க, விட்டுட்டு போயிருங்க. இரவு 11-12 மணிக்கா வந்து கூட்டு போங்க பிரதர். நீங்களே கூட்டு போங்க. நீங்கள் எந்த வேலைக்கும் போக வேண்டாம். நீங்கள் வீட்டிலேயே என்ன பண்ணுங்க, இருங்க. நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு நபரை பற்றி ஒரு சோசியல் மீடியாவில் இவ்வளோ தூரம் இழிவாக பேசினா அந்த நபருக்கு எப்படி இருக்கும்? இப்போ அந்த நபர் மற்ற மக்களை கெடுக்கணுன்ற இன்டென்ஷனில், இல்லைன்னா ஏமாற்றணுன்ற இன்டென்ஷனில், இல்லை தான் செய்கிற தவிர பைபிள் படி சரின்னு நிரூபிக்கணும்னு இன்டென்ஷனில் மக்களை மடைமாட்டணுன்ட்டு இருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நம்ம எல்லோரும் பேசணும். ஆனால் பர்சனலாக நடக்காத ஒன்றுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை நடந்திருந்தாலும் இதுக்கு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா வந்து நம்ம குடும்பத்தை தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒன்றும் தத்தெடுக்கிற நிலைமையில் அவர் இல்லை. அவர் நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கார். நல்ல ஒரு சேலரி கண்டிப்பாக இருக்கும், லேக்ஸில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற நபரை பற்றி இப்படி தரக்குறைவாக அவதூறு பரப்பும்போது அது அவதூறு பரப்புறான்னு சொல்கிற கடமை தான் எனக்கு இருக்கே தவிர, நானும் சேர்ந்துக்கிட்டு அவன் சொல்கிறதுக்கு ஜாலரை அடிச்சுட்டு அதுதான் உண்மைன்னு பேசுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ரெண்டாவது, நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், நான் வந்து துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்றதுல ஒரு 4-5 பேர் எனக்கு வந்து வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா நான் பேசுகிறதே கிடையாது. சரியா? அதை மீறி இவன் தொண நான் மொதல் வீடியோ போட்டதுலேருந்து லைன் அனுப்புகிறான். எப்படியாவது பென்ஸ் வந்து குற்றவாளி அப்படின்னு இவன் என்னை கன்வின்ஸ் பண்ணிடணும், நானும் பென்ஸ் வந்து தப்பு பண்ணிட்டான்னு பேசிடணும் அப்படின்னு பயங்கரமாக ட்ரை பண்ணான். ஆனால் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் அவ்வளோ தூரம் என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியும் அவன்கிட்ட சாலிடாக ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லை. அப்படியே இருந்தாலும் அவன் ஏதாவது ஒரு சேஃப்டி ரீசனுக்கு பேக்கப் மாதிரி வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் இதை வச்சே ஓட்டலான்னு நினைக்கிறான். ஸோ இப்படி அவனோட இன்டென்ஷன் இருக்கும்போது நானும் அவன் கூட சேர்ந்து இதை சொன்னேன்னா அது எங்கே போய் முடியும்னு நீங்களே பார்த்துக்குங்க. இதனாலேயும் நான் இதில் நேரடியாக பென்ஸ் இப்படி தான் பண்ணாருன்னு சொல்லலை. அடுத்ததாக இந்த சாக்ரட்டிஸ்ன்ற நபர் என்ன சொன்னாருன்னு பாருங்கள். பென்ஸ் என்கிற நபரை நான் ஒரு எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கேமார்ட் அப்படிங்கிற ஒரு பேக்கரியில் சந்திக்க நேர்ந்தது. ஓகே. எனக்கு அவரை அடையாளம் தெரியல. அவர் கூட வந்திருந்த ஒரு பாஸ்டர் சுரேஷ் அப்படிங்கிறவர் என்கிட்ட ரொம்ப மெதுவாக வந்து, ஐயா தான் தெரியுமா, ஐயா தான் பாஸ்டர் பென்ஸ் அப்படின்னு ரொம்ப இதாக சொன்னார். ஸோ இவருக்கே பென்ஸ் யாருன்னு அடையாளம் தெரில. அவர் பார்த்துருக்காரு ஆனால் தெரில. அவருக்கு என்னடா பென்ஸை தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கூட இருக்கிற இவர் தான் பென்ஸுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவரே ரியலைஸ் பண்ணுறாரு. என்னென்னா என்ன நினைவுக்கு வந்துச்சுன்னா, அவர் ரொம்ப பெருசாக பேசுவார், நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பென்ஸுன்ற நபர் மாடியில் கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்திருக்கு. வேறு யாரோ அது வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவர் வந்து நேரடியாக பென்ஸ் வந்து இவர்கிட்ட ஹெல்ப்பு கேட்டு பண்ணலை, இவராக அதை கேள்விப்பட்டு இவராக செஞ்சிட்டாரு. இவர் ப்ரெஷர் பண்ணதுனால தான் அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா இவர் நினச்சிட்ருக்காரு. அது மேபி மே நாட் பி. அதே மாதிரி பென்ஸுக்கு இவர் தான் செஞ்சாருன்னு தெரியுமான்னு தெரில. லேட்டரான் தெரிஞ்சதாக சொல்லி இவர் சொல்கிறாரு, இவர் கிளைம் பண்ணுறாரு. பென்ஸ் இவரோட தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் பென்ஸ்னால தான் அப்படின்னு சொன்னதாகவும் கிளைம் பண்ணுறாரு. ஆனால் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு நல்லா பழகுனது, இவர் ஃபேஸை மறக்க முடியாத அளவுக்கு அப்படிலாம் எதுவும் தெரில. இவங்க சொன்னதை வச்சு, அட்லீஸ்ட் இந்த சாக்ரட்டிஸ்ன்ற நபர் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். பிறகுதான் ஒரு ஏக்கர் இடம் வாங்கி அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறார். அதை வாங்குறதுக்கும் அவர் என்னென்ன தில்லு முள்ளு பண்ணாருன்னு எனக்கு சொல்ல முடியும். நான் இதுவரைக்கும் அவரை பற்றி வெளிப்படையாக நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு குற்றம் சொல்கிறதுக்கு வரல. இங்கே தான் எனக்கு பிரச்சனையே.
அந்த இடத்த வாங்குறதுக்கு எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணாருன்னு இவருக்கு தெரியும். ஆனால் வாயை திறந்து சொல்லவே மாட்டார். யாரை பற்றி இது வரைக்கும் நான் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். ஏன்? அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். எப்படி அது? இவருக்கு ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம். நான் பியூர்லி இவர் சொல்கிற வீடியோ வச்சு தான் நான் பேசுகிறேன், சரியா? இது பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா அவர் தில்லுமுள்ளு பண்ணி இடம் வாங்கியிருக்காருன்னு தெரியுது. ஸோ ஒரு ஃபாதர் சர்ச்சு ரன் பண்ணுறாரு, ஒரு பாஸ்டர் தில்லுமுள்ளு பண்ணி இடம் வாங்கியிருக்காருன்னா ஒரு நபராக உண்மையிலே ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், கிறிஸ்தவ பெரியார் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறாருன்னா என்ன பண்ணியிருக்கணும்? இது தெரிஞ்ச டைம்லேயே பேசியிருக்கணும். ஆனால் பேசலை. இப்போ இந்த பேக்கரி இஷ்யூ நடந்த உடனே எல்லா பிரச்சனையும் வருது. இந்த பேக்கரி இஷ்யூ பென்ஸ் வந்து சர்ச்சில் பேசினதுனால இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எக்ஸ்போஸ். இந்த காரோட ஃபோட்டோ, இந்த நம்பர் பிளேட்டோட, அடுத்து பைக், இன்னும் பைக் வரல. ஆனால் எனக்கும் அவருக்கும் ஒரு பேக்கரியில் நடந்த நேரடியாக நான் பேசின சமாச்சாரத்தை வச்சு இவர் சபையில் வெளிப்படையாக சொல்லி அந்த வீடியோவை வெளிவருதுன்னு சொல்லி சொன்னால், நானும் வீடியோ மூலமாக அதற்கு விளக்கம் சொல்லலைன்னா அது என் மேலே குற்றமாயிரும். ஓகே, அதான் இவரும் பென்ஸுக்கும் பேக்கரியில் நடந்த சம்பவத்தை பென்ஸ் வந்து சர்ச்சில் பொதுவாக பேசி நான் அழுதேன்னா நீ செத்த அப்படின்னு சொல்லி சாபம் விட்டதுனால இவர் வந்து வீடியோ போட்டிருக்காரு. பென்ஸ் பண்ணது கரெக்டானா 100% தப்பு. அவிஞ்ச புத்தின்னு வாங்கல, அந்த அவிஞ்ச புத்தி தான் பென்ஸுக்கு இருக்குது, சரியா? நான் அழுதேன்னா எப்பா நீ என்ன ஆவியை உடையவன் என்று அறிந்து செயல்படுன்னு ஆண்டவர் சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஆண்டவரே வானத்துலேருந்து அக்னி இறக்கிடலாமா அப்படின்னா அதுவும் ஒன்று தான். நான் அழுதேன்னா என் பேர் கேட்காம ஆண்டவர் இருக்க மாட்டார், அப்பேற்பட்ட ஆண்டவர் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்டதும் ஒன்று தான், சரியா? இப்போ நான் பென்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. பென்ஸோடைய ரொம்ப மிக கேவலமான தவறான விஷயங்கள் எல்லாம் நான் வந்து ஏற்கனவே 2-3 வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்போ இதுதான் விஷயம். இப்போ இந்த இதையுமே எனக்கு ஜென்யூனாக நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? இதுதான், அவங்க எதுலேயோ அஃபண்ட் ஆகிருக்காங்க, அஃபண்ட் ஆனதுனால பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஜென்யூனாக நார்மலாக பேசலை. அட்லீஸ்ட் இவர் சொன்ன இந்த வீடியோவிலேருந்து நான் சொல்கிறேன். இதை அவரும் சிலர்கிட்ட சொல்லியிருக்காரு, சாக்ரட்டிஸ் எனக்கு இப்படி பண்ணாருன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அன்னைக்கு பார்த்தப்போ என்ன தெரியாதுங்கிறார், சாக்ரட்டிஸ் தெரியாதுங்கிறார். அதனால் அவருக்கு தெரியப்படுத்துறதுக்காக சில காரியங்களை சொல்ல வேண்டியதாக போச்சு. ஸோ அந்த பேக்கரியில் நடந்த கான்வர்சேஷனும் இவரை தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்சல்ட்டாக இவர் எடுத்துக்கிட்டதுனால அவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய நம்ம கடமைன்னு சொல்லி போட்டு வெளுன்னு வெளுத்துருக்கார். பென்ஸு இவர் வெளுத்தது பொறுக்காமல் சர்ச்சில் போய் இவர் வெளுக்கிறதா நினச்சி காமெடி பண்ணியிருக்கார். இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவங்க ஒய்ஃபோட பென்ஸுக்கிட்ட கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. 3 முறை போனதாக சொல்லப்படுது. அவங்க 3 முறையும் பென்ஸ் வந்து ப்ரேயரில் இருக்காருன்னு அமுச்சு விட்டாங்களாம். அதை இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பார். பென்ஸு வந்து முன்னாடி இவர் பென்ஸுக்கு நிறைய காணிக்கை கொடுத்ததா சொல்கிறாரு. பென்ஸே இந்த 3 வாட்டி ப்ரேயரில் இருக்கேன்னு சொல்லி அமுச்சு விட்டார் இல்லையா, அந்த நபர்கிட்ட சாக்ரட்டிஸ்ன்ற நபர் அந்த காலத்தில் ஹெல்ப் பண்ணதெல்லாம் சொன்னதாக சொல்லிடுறாரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையிலே ரிலேட் ஆகுதுன்னு தெரில. சரி, அதெல்லாம் கக்கன்னு விட்டுட்டு விஷயத்துக்கு வருவோம். என்ன விஷயம்னா, என்ன தெரியாதுன்னு எப்படிடா நீ சொல்லலாம் என்கிட்ட சொன்னார். அப்போது நான் செஞ்சதை இவரே வந்து அதே அந்த நண்பர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு, நான் செஞ்ச உதவியை. அப்போது என்ன தெரியாதுங்கிறாரு நேரில். அப்போ அந்த சம்பவத்தை சொல்லி இப்படி ஒருத்தர் வந்து உங்களுக்கு அழைப்புதல் கொடுக்க வந்தார், நீங்கள் இப்படி உங்களுடைய ஆட்கள் இப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க, இது ஒரு பெரிய ட்ரெண்டாக நீங்கள் உங்களை மிகப்பெரிய ஆட்களை காட்டிக்கிறதுக்கு, நீங்கள் பெரிய ஊழியக்காரங்களாக அவங்கள காட்டிக்கிறதுக்கு நீங்கள் இப்படி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் ஐயா ஜெபத்தில் இருக்கார், ஐயா ஜெபத்தில் இருக்கு. அப்போ எப்போயா மக்களை சந்திப்பீங்க? நியாயமான கேள்வி தான். இதெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எல்லாரும் கேட்கணும். இவர் மட்டும் இல்லை, இருக்கிற எல்லாரும் கேட்கணும். ஆனால் என்னென்னா, ஏதாவது இந்த மாதிரி கோவத்தில் கேட்கக்கூடாது. நார்மலாகவே மக்களுக்கு இப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்களேன்னு அந்த கோவத்தில் கேட்கணும். இவர் என்ன தெரியாதுன்னு எப்படி சொல்லிட்டார்? ஒருவேளை எனக்கு ஒரு இப்படி எடுத்துக்கலாம். ஒருவேளை ஐயா நீங்கள் தான் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தா இந்த சீன் அப்படியே மாறிடும்ல. அவர் அந்த இடத்த எப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணி வாங்கினார், இல்லைன்னா ஏதோ ஒரு வேலைகள்லாம் செஞ்சு வாங்கினார், இது எல்லாமே வெளியில் வராது. ஒருவேளை பென்ஸ் வந்து சூப்பர்,
எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க, நான் மறக்கவே முடியாதே அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பென்ஸு காஃபி கொடுத்தது கூட பிரச்சனையாக இருக்காது. ஆனால் பென்ஸு தெரியாதுன்னு சொன்னதுனால எல்லாமே பிரச்சனையாக போச்சு அப்படின்னு தோணுமா இல்லையா? எனக்கு அப்படி தோணுச்சு. அதனால நான் இதை சீரியஸாக எடுத்து பென்ஸை நானும் சேர்ந்து அக்யூஸ் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் இதே விஷயம் உண்மைன்னு நாளைக்கு தெரிய வந்ததுன்னா தாராளமாக நானும் பேசுவேன். ஏன்னா மக்கள் பாவம், இன்றைக்கும் பேசுவேன். இந்த விஷயம் உண்மையோ பொய்யோ, பென்ஸ்னால் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உண்மையாக நான் பேசுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கேட்டேன், இப்படி ஒருத்தர் உதவி பண்ண இல்லவே இல்லை, ஆளு அடையாளத்தோட சொன்னேன். அப்பவும் அவரு ஏன்னா என்ன தெரிஞ்சு என்னையே நேருக்கு நேரம் தெரியாதுன்னு சொல்கிறாருன்னா அப்புறம் அதை சொல்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது போய் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோவில் நிறைய இடத்துல வர்றது என்னென்னா என்னையே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அது பார்க்கும்போது எனக்கு அதுதான் வந்து மேஜராக இவரை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதனால இவர் வந்து அது ஒரு ஈகோவாக இல்லை அஃபென்சிவாக எடுத்துக்கிட்டாரு. அதனால் இவருடைய வெளிப்படை, அதன் வெளிப்பாடாக இவருடைய விஷயங்கள் இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதன் அடிப்படையில் நானும் இதில் தலையிடாமல் அப்படியே ஓரமாகவே போயிட்டுருக்கேன். சரி, இதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. ஆட் ஆனால் ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இதை கேளுங்க, நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா வேதத்தின்படி அது சத்தியம்னா ஏற்றுக்குங்க, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஓகே பிரதர் 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன கான்வர்சேஷன்னா, இந்த அழுமூஞ்சி வந்து விடாமல் இவருடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கான். உன் ஒய்ஃப் இந்த மாதிரி இது அப்படி அது அப்படி, இதை பற்றி நீ விளக்கம் தருவியா நான் அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஸ்டார்டிங்கில் அனுப்புகிறான். இது ஆக்சுவலாக நிறைய இடத்துல இது மாதிரி அனுப்பியிருப்பான். மொட்டையாக வீடியோ போடுவான். யாருக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், வேறு யாருக்குமே புரியாது. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிடுவான். இது தொடர்ச்சியாக நடக்கும். அதில் ஒன்று தான் அந்த பென்ஸ் இதுவும் ரத்னாபுரி கோவைன்னு இப்படியே மொட்டையாக பேசினே இருப்பான். பேசிட்டு பேசுகிறதெல்லாம் அந்த பர்சனல் மெசேஜுக்கு எப்படியாவது அவன் ரிப்ளை பண்ணிட மாட்டானான்னு ஆடியோ அனுப்பிகிட்டே இருப்பான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, மொதல் வீடியோ நான் போட்டதுலேருந்து அவனும் பென்ஸும் என்னென்ன கான்வர்சேஷன் இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு அனுப்புகிறான். ஏன் நான் நம்பணும், பென்ஸு தப்பு பண்ணிட்டான்னு நான் நம்பணும். அதுக்காக அதில் உள்ள இது ஒரு ஆடியோ தான் இது. ஏன்னா 11 மணி வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுனே இருக்கிறான். காலைல ஏன் சீக்கிரம் வராங்க, ஏன் லேட்டாக வராங்க, தனியாக ஏன் ஆஃபீஸ் ரூமில் அவங்க கூட இருக்கிறாங்க, இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கான். வரிசையாக அவரை போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்கான். அவர் எதுக்குமே பதில் சொன்ன மாதிரி தெரியல. 1-2 ஆடியோ போட்டிருந்தார், அதில் ஒரு ஆடியோ தான் இது. அப்பாவுடைய மீட்டிங் அற்புத பெருவிழா, அதுக்கு ஹெவி ஒர்க்கு, எல்லாத்தையும் பிரிண்டிங் பண்ணணும், எல்லாத்தையுமே டைப் பண்ணணும். அதனால அவங்க மட்டும் கிடையாது, ப்ரேயர் ஆயில் ஊத்துறவங்க நிறைய பேர் 11 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மந்த் ஒர்க் பண்ணாங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்களா? ப்ரேயர் ஆயில் ஊத்துறவங்களா? அது என்ன ப்ரேயர் ஆயில்? ப்ரேயர் ஆயில் இங்கேயுமா? கோயம்புத்தூர்னாலே ப்ரேயர் ஆயில், ப்ரேயர் பைபிள் தானா, கர்ச்சீஃபு? சரி, அது அப்புறம் பார்ப்போம். நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. ஓகே, 11 வரைக்கும் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா ஆமாம், ஆப்வியஸாக நிறைய லோக்கல் சர்ச்சில் ராப்பகலாக எல்லோரும் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ்ன்னு வந்துட்டா விடிய வேலை செய்வாங்க. ஓகே, அதில் என்ன, நிறைய பேர் ரூம் அப்படின்றது பலிபீடத்துக்கு கீழே இருக்குது. மேலே பிரசங்கம் பண்ணுறேன், கீழே பலிபீடம் இருக்குது. பாஸ்டமாக இருப்பாங்க, நாங்கள் இருப்போம், தனியாக கூட இருப்போமா? எனக்கு தெரிஞ்ச அளவில், நான் பைபிள் படித்த அளவில் அது வந்து பைபிளுக்கு உகந்தது அல்ல. பால் வந்து எப்பாப்ரா தீமோத்திக்கிட்டலாம் என்ன புத்தி சொல்கிறாருன்னா, இளம் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் இப்படிலாம் புத்தி சொல்லணும்னு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறார். சரியா? ஒரு யங் விமனை நீ டைரெக்டாக அட்ரஸ் பண்ணாத, முதிர் வயதுள்ள ஸ்திரீகள்கிட்ட சொல்லி அவங்க மூலமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயுமே அப்போஸ்தலர்கள் அதை என்கரேஜ் பண்ணல. பேதுருவெல்லாம் மனைவியாகிய சகோதரியை கூட்டிக் கொண்டு சுற்றுறார். இப்போ இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அவன் வீடை தனியாக வச்சுக்கிட்டு ஒரு பில்டிங் ஒன்று வச்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு வந்து போகிற சீன்லாம் கிடையாது. அவங்க சபையாக செயல்படுவாங்க, ஃபங்க்ஷனிங் பாடியாக இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எல்லா ஒரு நாடு விட்டு நாடு போனாலும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றத தெளிவாக வெளிப்படையாக நமக்கு சொல்கிறாங்க. சரியா? இப்படி ஒரு விஷயங்கள் இருக்க நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல், நான் மறுபடியும் இதுவும் இந்த ஒரு கிளிப்பிங்கை வச்சு தான் பேசுகிறேன். சரியா? நான் போய் அங்கே எப்படி இருந்தது, இப்படி இருந்ததா, அப்படி இருந்ததாலாம் பார்க்கல. வசனம் என்ன சொல்லுதுன்னா, குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும்னு சொல்லுது.
ஸோ நம்ம எப்படி நடந்துக்கணும்னா, யாருமே நம்மளை குற்றம் சாட்டப்படாத மாதிரி, இப்போ போகஸுக்கு போங்குக்கு வேணும்ன்ட்டே சொல்லுவாங்க, அது வேற. ஆனால் நம்ம நடக்கையே அந்த அளவுக்கு ஜென்யூனாக பயங்கரமாக இருக்கணும். இப்போ இந்த அக்யூசேஷன் எதுலேருந்து ஆரம்பிக்குது? யாருக்கோ பென்ஸை பிடிக்கல, அவங்க எப்படி கோக்குறாங்க, அந்த ரூமில் பென்ஸும் இவங்களும் தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பென்ஸ் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? ஆமாம், இப்போ எத்தனையோ பேர் வருவாங்க, கரெக்ஷன் பார்ப்போம், 1/2 அன் ஹவர் கூட தனியாக இருப்போம், கரெக்ஷன் பார்ப்போன்றார். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் பைபிள் படித்து நம்ம பைபிள் படி இருக்கணும்னு நினச்சா, நல்லா டீப்பாக பார்த்தா அப்படி தான் இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும். நம்ம உள்ள கவர்டு க்ளோஸ்ட் ரூம் அந்த மாதிரிலாம் எல்லாம் ஓப்பனாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவில் அப்படி தான் இருக்கும் எல்லா சர்ச்சிலையுமே, நான் பார்த்த வரைக்கும். அட்லீஸ்ட் இப்போ சிஎஸ்ஐ ஈஸியெல்லாம் நைட்டு விடிய வேலை செய்வாங்க. எப்படி உள்ளே என்ட்ரானா எல்லாருக்குமே எல்லாரும் தெரியும், எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. பாஸ்டர்மா அவங்க சுற்றி எல்லா வேலை செய்கிறவங்களும் அங்கே தான் இருப்பாங்க, அப்படி வேலை செய்வாங்க. ஆனால் இப்படி யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம், இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ப்ரூஃப் காமிப்பாங்க, என்கிட்ட வந்து விளக்கம் கேட்பாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரெடி பண்ணிடுவேன், கரெக்ஷன் பண்ணுவேன். கரெக்ஷன் பண்ணும்போது அவங்க தனியாக கூட 1/2 மணி நேரம் நிறைய பேர் உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும். தனியாக கூட 1/2 மணி நேரம் நிறைய தடவை உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும். அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது இனிமேலாவது அட்லீஸ்ட். ஏன்னா இவ்வளோ தூரம் பட்டாச்சு, நீங்கள் நடந்தது உண்மையோ பொய்யோ, ஆனால் இந்த ஒரு விளங்காத டீமு, இந்த கெட்ட வார்த்தைக்காரனா, ஜாமக்காரன், அப்புறம் அழுமூஞ்சி எல்லாம் சேர்ந்து ஒரு வழி ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம வந்து இதே மாதிரி தான் ஆஃபீஸ் செட்டப் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். ஆஃபீஸ் செட்டப் இருக்கும், கரெக்ஷன் பார்ப்ப ப்ரூஃப் காட்ட வருவாங்க, யார் வேணால் வருவாங்க, தனியாக கூட இருப்பாங்க. அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இதிலேருந்துலாம் தப்பிச்சிங்கன்னா குற்றம் சாட்டப்படாதவராக இருக்கலாம், இல்லைனா இப்படி சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் இருப்போம். இதிலெல்லாம் நான் தலையிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஜஸ்ட் சஜஷன் தான். பட் இதையெல்லாம் ஒருத்தர் வந்து இப்படி நோட் பண்ணி, பலிபீடத்துக்கு பக்கத்தில் இருக்காங்கன்னா ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு பவர் பாயிண்ட்டு ஸ்க்ரீனில் வர்றது அந்த புள்ள தான் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு வந்து தப்பாக பேசுகிறாங்கன்னா இது ரொம்ப, அவங்க வந்து நம்ம சர்ச்சில் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நபர் வந்து இருக்கக்கூடாது. இதுவுமே நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் அவங்க இன்டென்ஷன் பயங்கரமாக இருந்தது. நம்ம அந்த நபர் யார், அந்த நபர் சர்ச்சில் இருக்கக்கூடாது, வெளியில் அனுப்பிடணும் இல்லை. இந்த அளவுக்கு குற்றம் சாட்டுற அளவுக்கு நமக்கு நடந்திருக்கோமே, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் மாற்றிக்கணும், இதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணிடணும். ஒருத்தரும் நம்மளை குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு இருக்கணும். பால் சொல்கிறார், ஒருத்தனும் என்னை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, ஆனாலும் கர்த்தர் தான் என்னை நியாயம் திருப்பாருன்னு அந்த இதோட சொல்கிறார். சரியா? அந்த அளவுக்கு இருக்கணும். மற்றபடி நீங்கள் பண்ண ஜோக் இருக்குல்ல, பவுல் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பின்பற்றுங்கன்னு, சத்தியமாக நீங்கள் வேதத்தை பின்பற்றவே இல்லை, அதனால் நீங்கள் என்ன பின்பற்றுங்கன்னு பெருமையாக சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இப்போ நான் சொன்னது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. நான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த பதிவில் தெளிவாக அதை பற்றி பேசுகிறேன்.